சின்னசேலம் டாக்டர் சுதாகண்ணன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பராபவ வருஷத்துல குரு பகவான் பெயர்ச்சி ஆகி வர்றாரு அப்படிங்கும்போது என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும், என்ன மாதிரியான நல்ல நிகழ்ச்சிகள் இருக்கும், எல்லாவது பிரச்சனைகள் சங்கடங்கள் இருக்குமா அப்படின்ற விஷயங்களை பத்தி நம்ம பார்க்கலாம். மிதுனத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பெயர்ச்சி ஆகி கடகத்துக்கு வரப்போறாரு. அவருடைய உச்ச வீட்டுக்கே வரப்போறாரு. எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு நல்லது செய்யக்கூடிய சூழ்நிலையில தான் குரு பகவான் வருவார். ஒரு சில ராசிக்கு பார்த்தீங்கன்னா சுபமான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பா அவங்களுடைய சுபஸ்தானங்களை பார்ப்பார். இப்ப திருமண விஷயம், குழந்தை பேரு கிடைக்கிறது, வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, இந்த மாதிரியான கிரக பிரவேசம் செய்யறது, இந்த மாதிரி சுப விஷயங்கள் அப்படின்றத கொடுப்பார். ஒரு சில ராசிக்காரர்கள் சுப விஷயங்கள் நடந்தாலும் கூட நான் ஒரு சில கஷ்டங்களையே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு பொருளாதாரம் ரீதியாக ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அடைக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கறது, ஏதாவது சுப விஷயம் பண்ணணும்னா அதுக்கு கடன் கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களையும் கொடுப்பார். பொருளாதாரமும் நல்லா இருக்கு, சுப விஷயங்களும் நல்லாவே இருக்கு, ஆனா உடல் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எனக்கு பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் கூட உடல் ஆரோக்கியம் சரியாக கூடிய சூழ்நிலையும் கொடுப்பாரு. ஸோ அவங்க ராசிக்கு தகுந்த மாதிரி அந்த ராசிக்கு எந்தெந்த ஸ்தானங்களை பார்க்குறாரோ அந்தந்த ஸ்தானத்தை பொறுத்து அவங்களுக்கு அந்த பலனை குரு கொடுத்துட்டு தான் போய்கிட்டு இருக்காரு. அது பொருளாதார விஷயமா இருந்தாலும் சரி, சுப விஷயங்களா இருந்தாலும் சரி, மருத்துவம் சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் இருக்கா, ஸோ இந்த வருஷம் அந்த வம்பு வழக்குக்கான சார்ந்த அந்த ராசிக்காரர்களை அந்த பாவங்களை பார்க்கும்போது அது அவங்களுக்கு நிவர்த்தியாகக்கூடிய சூழ்நிலையும் கொடுப்பாரு. இப்படி சில விஷயங்களா குரு பகவான் எல்லா விஷயத்துக்கும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் அந்தந்த பாவக பலனை பொறுத்து ஸ்தானங்களை பொறுத்து நல்ல விஷயங்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. குரு பகவான் அப்படின்னு வரும்போதே பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஆகிறார் அப்படிங்கும்போது எல்லாருக்கும் அந்த எதிர்பார்ப்பான சூழ்நிலைங்கும் போது குரு அப்படிங்கும்போதே தங்கம், தனக்காரகர், பெரும் பணத்துக்கு சொந்தக்காரர். அப்போ குரு பகவான் பயிற்சியாக உச்ச வீட்டுக்கு வராருங்கும் போது கண்டிப்பாக தங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல விலை ஏற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். தங்கம் மட்டும் இல்லை, உலோகங்கள் சார்ந்த விஷயங்கள்லயே எல்லாமே விலைகள் ஏற்ற இறக்கங்களை கொடுத்து ஒரு விலை ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் வரும். குருன்றது மஞ்சள் தான். அப்போ மஞ்சள் விளைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும். விவசாயம் செழிக்கக்கூடிய வாய்ப்பு, நல்ல சுபிட்சமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா கடக வீடு நீர் வீடு, அப்போ மழை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல செழிப்பாக பெய்யக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. குரு அப்படிங்கும்போது உங்களுக்கு பெரும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்போ பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல பெரும் பணம் பெருகக்கூடிய வாய்ப்பும் புழங்கக்கூடிய வாய்ப்பும் இருந்தால் கூட அந்த பண விஷயத்தில் நம்ம கையாளுற விஷயங்கள் தவறாக போனால் அது பண மோசடிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது வரும். குரு அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா தர்மவான், நியாயமானவர், ஒழுக்கத்துக்கு கட்டுப்பட்டவர், மரியாதைக்கு உள்ளவர், தர்மகர்த்தா, கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இப்படிப்பட்டது தான். அந்த குரு பகவான் மீனராசிக்கு அதிபதியானவர். அந்த மீன ராசியில் சனி பகவான் இப்போ பயிற்சியாகி உட்கார்ந்துருக்காரு. மீனராசியில் இருக்கக்கூடிய சனியும் குருவும் திரிகோணாதிபதிகளாக சேர்க்கை பெறுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா குரு சனி சேர்க்கை ஏற்படுது. குருவோட பார்வையும் அவருடைய மீனராசிக்கு விழுது. இப்போ இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சனி பகவானும் நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர், யார் என்னென்ன பாவ புண்ணியங்கள் பண்ணினாரோ அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் பவர் கொடுக்கக்கூடியவர். அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேரும்போது இந்த வருஷங்களில் நிறைய வழக்குகள் இருக்கிறதுல நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் அனைத்துமே நல்லபடியான ஒரு தீர்ப்பை கொடுத்து நியாயமான முறையில் அந்த வழக்குகள்லாம் சீக்கிரமாக விசாரித்து நீதி சொல்லக்கூடிய சூழ்நிலை கிடைக்கும் அப்படின்றது நல்லா இருக்கு. அதே மாதிரி மடாதிபதிகள், தர்மகர்த்தா, இந்த மாதிரியான அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றதும் நல்லா இருக்கும். நிறைய கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படின்றதும் நல்லா இருக்கும். ஸோ குரு பகவான் வந்திருக்காருங்கும் போதே நம்மளுக்கு எல்லா வித விஷயங்கள்லையும் செழிப்பான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட குரு பகவான் வந்திருக்காரு.
அவர் என்னென்ன ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றியும் நம்ம அடுத்த வீடியோவில் 12 ராசிகளுக்கான குரு பெயர்ச்சியாகவும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த குருவோடைய இந்த தன்மை, கடக வீட்டில் உச்சம் பெறக்கூடிய இந்த தன்மை அப்படின்றது உலகில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் நல்ல சுபிட்சமான மழையும், செல்வ செழிப்பும், நல்ல உடல் ஆரோக்கியத்தையும், நல்ல செல்வ வளத்தையும், பொருள் வளத்தையும் கொடுத்து சுபிட்சமாக வாழ வைப்பார் அப்படின்னு நம்புவோம். நன்றி, வணக்கம்.